வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். யோகி பாபு தமிழ் சினிமாவில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நடிகராக இருக்காரு. பிளஸ் வந்து கதாநாயகனாக பல படங்களை நடிச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அதாவது நீங்க வந்து யாரோட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது 2016லயே நயன்தாராவோட நடிச்சிட்டேன், எந்த ஹீரோயின் நடிக்கிறார்கள் என்பது முக்கியம் இல்லை, எனக்கு எப்போதும் கதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மக்கள் என்னிடம் எதிர்பார்ப்பது காமெடியை தான், அதுதான் எனக்கு சோறு போட்டது, அதனால் வாழ்நாள் முழுவதும் காமெடியை பெருமையோடு செய்வேன். நல்ல கதை இருந்தா புதிய இயக்குனர்கள் உதவி இயக்குனர்களுக்கு உதவ எப்போதும் தயாராக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு 300 படங்களை நெருங்கி விட்டேன், ஆனால் கமல் சாருடன் மட்டும் இன்னும் நடிக்கவில்லை, சீக்கிரமே அந்த வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகிறேன் அப்படின்னு யோகி பாபு சொல்லியிருக்காரு. அதாவது அர்ஜுனன் பேர் 10 அப்படிங்கிற ஒரு பட விழால பேசியிருக்காரு ஆடியோ லான்ச்ல. இதுல குறிப்பா என்னன்னா, நம்ம விவேக் வந்து ஒரு மிக முன்னணி நகைச்சுவை நடிகராக இருந்தாரு. ஒரு பக்கம் வடிவேலு இருந்தா, ஒரு பக்கம் விவேக். ஆனா விவேக் வந்து எந்த படத்துலயும் வந்து உலகநாயகனோட சேர்ந்து நடிக்கல. அது வந்து கமல் 50ல வந்து உலகநாயகனை வச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு, எந்த படத்துல என்ன போடவே இல்லை, அந்த ரெக்கார்டை கமல் சாரும் மெயின்டைன் பண்றாரு, அவரோட சேர்ந்து நடிக்காத நானும் மெயின்டைன் பண்றேன்னு ஒண்ணு. கமல் சார் அப்படிலாம் இல்லைன்னு கையா ஆட்டினாரு. நான்லாம் உன்னை போட வேணான்னு சொல்லலையான்னு. அவர் தென்னாலி படத்துல கேட்டாங்க, அவரை அந்த டைமண்ட் பாபுங்கிற கேரக்டர், மதன் பாபு பண்ண அந்த கேரக்டர் கேட்டாங்க. அந்த கேரக்டர் வந்து வேணாம், நான் வந்து நல்ல கேரக்டர் வர்றப்ப பண்றேன் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டாரு. அப்புறம் கடைசியா இந்தியன் 2ல தான் அவருக்கு அந்த வாய்ப்பு வந்தது. அதுக்குள்ள அவர் மறைஞ்சிட்டாரு. அப்புறம் வச்சு பண்ணாங்க அந்த அவருடைய காட்சி எல்லாம் வந்து வாய்ஸ், அதே மாதிரி பேசக்கூடிய ஆளு, அவங்கள வச்சு பண்ணாங்க. அவருக்கு அந்த ஆசை வந்து கடைசியா தான் நிறைவேறுச்சு. பார்ப்போம், யோகி பாபுக்கு சீக்கிரமே இது நடக்கணும் அப்படின்னு நாம வாழ்த்துவோம் அவரை. இன்னைக்கு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய பிறந்த நாள், அதாவது அவருடைய பர்த் அனிவர்சரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கே பாலச்சந்தர் 1930 பிறந்தவர், 2014 காலமானார். உலகநாயகனுக்கும் அவருக்குமான அந்த பாண்டிங்கிறது வந்து கிட்டத்தட்ட தந்தை மகன் மாதிரியான ஒரு பாண்டிங்கு. தன்னுடைய அலுவலகத்திலேயே அவருடைய சிலையை திறந்திருக்கார் அப்படின்னா எந்த அளவு குரு மேல பக்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கேபி சார் வந்து ஒரு MS விஸ்வநாதனுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. அந்த பாராட்டு விழாவில் வந்து கமலஹாசன் சீஃப் கெஸ்ட், இவரும் சீஃப் கெஸ்ட், இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துறாங்க MSV. ஏன்னா MSVயோட நிறைய படங்களை ஒர்க் பண்ணியிருக்காருல கேபி சார். ஸோ இப்போ கேபி சார் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த படம் அவள் ஒரு தொடர்கதை, அந்த படத்தை பத்தி சொல்றாரு. அதை பத்தி சொல்லும் பொழுது அதாவது இந்த படத்துல என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, எல்லாமே புதுமுகங்கள், ஏற்கனவே நடிச்சவங்க யாருமே, அதாவது பாலச்சந்தர் படத்துல நடிச்சவங்க யாருமே இதுல நடிக்க கூடாது, எல்லாம் புதுமுகமா இருக்கணும். ஜெய் கணேஷ், சுஜாதா, அந்த மாதிரி எல்லாமே புதுமுகங்களா, ஸ்ரீபிரியா புதுமுகங்களா செலக்ட் பண்ணி போடுறாரு. அதான் அவர் படத்துல நடிச்சிருக்க கூடாது, வேற படத்துல நடிச்சிருந்தா அது பிரச்சனை இல்லை. பாலச்சந்தர் படத்துல ரெகுலரா இவங்க தான் நடிப்பாங்க அப்படிங்கிற ஆட்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒரு நாள் கார்ல வந்துகிட்டு இருக்காரு, அவரும் அரங்கண்ணலும், ராம அரங்கண்ணல் தயாரிப்பாளர், அவங்க வந்துட்டு இருக்காங்க. ரோட்ல வந்து கமல் வந்து அந்த பேமெண்ட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. டக்குன்னு வண்டியை நிப்பாட்டி கமல் கார்ல ஏறு அப்படின்ட்டாராம். கார்ல ஏற சொல்லிட்டாரு. என்னன்னா, அந்த விகடகவி கேரக்டருக்கு ஒருத்தரை கூப்பிட்டு நடிக்க சொல்லியிருக்காரு. 2-3 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. சுத்தமா பாலச்சந்தருக்கு பயம் வந்துருச்சான். சொதப்புன்னு சொதப்பிட்டாராம். பாலச்சந்தருக்கு பயம் வந்து கமலை பார்த்தோன்னே, கமல் நீ தான் நடிக்கிற, என்ன சார் யாருமே பழைய ஆட்கள் கிடையாது நீங்களே அப்படிங்கிற மாதிரி கமல் கேட்டிருக்காரு. இல்ல நீ, உனக்கு மட்டும் அது எக்ஸப்ஷன், நீ தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு ஒண்ணு. கமல் வந்து அந்த கேரக்டருக்காக விகடகவி கேரக்டருக்காக அந்த மிருகங்கள் மாதிரிலாம், மிருகங்கள் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் ஜூல எல்லாம் போய் பார்த்து, அந்த ஒரு கிளினா எப்படி பண்ணும், ஒவ்வொரு விலங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுள் அமைத்து வைத்த மேடை பாட்டு வருது இல்ல, அந்த பாட்டுல வந்து ஒவ்வொரு விலங்குகள் மாதிரி பண்ணணும்ல, அதுக்காக அவர் போய் பிராக்டிஸ் பண்ணி அதை வந்து டெலிவர் பண்ணி அது பெருமளவு பாராட்டப்பட்டு அதே ரோல்ல அவர் வந்து பெங்காலிலேயே நடிச்சாரு. கபிதா அப்படிங்கிற படத்துல இதே பாட்டை அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார், பிரமாதமா பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கமலஹாசன் அவர் என்ன சொல்றாருன்னா, கமலஹாசனுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்காகவே அந்த கேரக்டரை நான் வந்து இன்னும்
பெருசு பண்ணேன். என்னுடைய ஒவ்வொரு படங்கள்லையுமே கமலுடைய முழு திறமையை காமிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு உதாரணமாக பல படங்களை வந்து நம்ம சொல்லலாம். நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம்னா அபூர்வ ராகங்கள். அபூர்வ ராகங்களுக்காகத்தான் கமலஹாசன் வந்து மிருதங்கம் கத்துக்கிறாரு. மிருதங்கம் கத்துட்டு வந்து அதை பண்ணும் பொழுது அது நம்பகத்தன்மை பக்காவா இருக்கு. நிஜமாவே ஒருத்தர் மிருதங்கம் தெரிஞ்சவர் வாசிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வென்ட்ரிலோகிசம் அப்படின்னு ஒண்ணு அவர்கள் படத்துல, அவர்கள் வந்து கமலுடைய 50வது படம். அதுல வந்து ஒரு ஒருதலை காதல், அந்த ஒருதலை காதல் டைரக்டா சொல்லாம அந்த ஜூனியர் மூலமா சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர். அதை வந்து அந்த வென்ட்ரிலோகிசம் கத்துக்கிறாரு. அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணுமோ அது ஜெமினி SS வாசனோடது. அவர்கிட்ட வாங்கி அதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்றாரு. இப்படி ஒவ்வொரு படத்துக்கு படம் ஏதாவது ஒரு புது விஷயங்கள். அவரை மன்மதலியில முதல்ல ஃபுல் லென்த் காமெடி பண்ண வைக்கிறாரு. அதாவது நாகேஷ் மாதிரி ஒருத்தர் பண்ண வேண்டிய ரோலை முழுக்க கமலுக்கு கொடுக்குறாரு. அதை கமல் பின்னி பெடல் எடுத்த உடனே அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகுது. ஸோ அடுத்தடுத்து வித்தியாசமான படங்களா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் வறுமை நிறம் சிவப்பு வந்தது, புன்னகை மன்னன் வந்தது. புன்னகை மன்னன்ல கமலஹாசனுடைய நடன திறமை, நடிப்பு திறமை எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வர்ற மாதிரியாக ஒவ்வொரு படத்துக்கு படம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. கமல் இவங்களோட காம்பினேஷன் கிட்டத்தட்ட 36 படங்கள் பண்ணியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அதான் இதையும் சேர்த்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸா வந்ததையும் சேர்த்து சொல்றேன். கமலஹாசன்கிற வைரத்தை பட்டை தீட்டியவர் அப்படின்னா அது வந்து பாலச்சந்தர் அப்படின்னா அது மிகையாகாது. கமலஹாசன் மட்டும் இல்லாமல் ஏராளமான நட்சத்திரங்கள் அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. எல்லாமே பெரிய லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்குனர் KB அவர்களை வந்து நம்ம வி ஃபாண்ட்லி ரிமெம்பரிங் KB சார் ஆன் இஸ் பர்த் அனிவர்சரி. இன்னைக்கு உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் 2 பேருக்குமே ஒரே நாள்ல பர்த்டே. தே ஆர் ஷேரிங் தேர் பர்த் டேட்டு. இவங்களை பொறுத்தவரைய, அனுராதா ஸ்ரீராமை பொறுத்தவரைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சவங்க. நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய காளி படத்துல நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் பார்க்க போயிருந்திருக்காங்க இந்த ஃபேமிலியோட. அப்ப வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை தேவைப்படும் பொழுது டக்குன்னு கூப்பிட்டு இந்த மாதிரி நடிக்கணும்னு சரின்னு அவங்க நடிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் உலகநாயகன் கமலஹாசனுக்குமான நட்பு அப்படிங்கிறது எப்படின்னா, அன்பே சிவம் படம் வந்த பொழுது அந்த படத்துல வந்து கிரண் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு டப்பிங் பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆள் தேவைப்படுது. அப்ப கமல் சார் என்ன பண்ணியிருக்காரு, இவங்க கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு, சிங்கர் அனுராதா ஸ்ரீராம கூப்பிட்டு நீங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி வேணும்னு அவர் சொல்லி காமிப்பாராம் எப்படி இந்த சீனை பேசணும்னு. அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணி முடிச்சுட்டு, டப்பிங் முடிச்சுட்டு அவர் பாராட்டினாராம், பிரமாதமா பண்ணியிருக்கீங்கன்னு. அது வந்து எனக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி அப்படின்னு அவங்க ஒரு பேட்டியில குறிப்பிடுறாங்க. அந்த அளவு கமல் சார் வந்து ஒரு என்ன வேணுங்கிறத கரெக்டா சொல்லி நம்ம கிட்ட வேலை வாங்குவாரு. அவருக்கு மிகப்பெரிய ஜீனியஸ். அதே மாதிரி பம்மல் சம்பந்தத்துல ஒரு பாட்டு, ஒரு ஒப்பாரி பாட்டு மாதிரி, ஏண்டி சூடாமணின்னு ஒரு பாட்டு, அதை நீங்க தான் பாடணும், அதை இப்படிதான் பாடணும் அப்படின்னு சொல்லி என்னை பாட வச்சாரு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய அனுராதா ஸ்ரீராமுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி உன்னிகிருஷ்ணன் வந்து பெரிய கிரிக்கெட் பிளேயர். அவரால் வந்து கிரிக்கெட்டா மியூசிக்கா அப்படின்னு வரும்பொழுது அவர் மியூசிக்கை தேர்ந்தெடுத்தாரு. பெரிய கர்நாடிக் சிங்கரு. ஒரு சில கர்நாடிக் சிங்கர்லாம் என்னன்னா சினிமாவில் பாடுறதுங்கிறது வந்து தரக்குறைவா நினைப்பாங்க. பட் இவர் சினிமாவில் பாடினாரு. அவருடைய முதல் பாட்டுக்கே அவருக்கு தேசிய விருது கிடைத்தது. என்ன விளையாடி என்ன விளையான்னு காதலன் படத்துல பாடினாரு, அதுக்கு தேசிய விருது அவருக்கு கிடைத்தது. நிறைய நல்ல பாடல்கள் பாடியிருக்காரு. அதாவது அனுராதா ஸ்ரீராம பத்தி சொல்லும் பொழுது அப்படி போடு, ஓ போடு, அப்புறம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, ஹிந்தியில வந்து இஷ்கி பீனா, அந்த மாதிரி நிறைய அன்பென்ற மழையிலே, இப்படி நிறைய ஹிட் சாங் பாடியிருக்காங்க. நம்ம உன்னியை பொறுத்தவரைய உன்னியுடைய என்ன விளையாடி என்ன விளையா, ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் உன்னிகிருஷ்ணனும் ஏகப்பட்ட ஹிட் சாங் பாடியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குமே இப்ப வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மாதிரியான ஷோக்கெல்லாம் இவங்க ஜட்ஜா வராங்க. 2 பேருக்குமே நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.